ஒரு செக் குடுத்தாங்க. அது டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. அமௌண்ட்டும் நாங்க வாங்கவே இல்ல. அதேபோல அந்த செக் கேஸ் போடுறதுக்கான அந்த லிமிட்டேஷன்லாம் போயிடுச்சு. அப்படின்னு சொல்லும்போது, இந்த அமௌண்ட் நான் எப்படி கிளைம் பண்றது? அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். இத நீங்க கிளைம் பண்ணணும்னா, சூட் போட்டுக்கலாம். அந்த செக் அமௌண்ட்ட குடுக்க சொல்லி ஒரு சூட் ஃபைல் பண்ணலாம். சிவில் சூட். சரி அவங்கள எப்படி பனிஷ் பண்றது? செக் குடுத்து ஏமாத்திருக்காங்களே! அவங்களுக்கு எப்படி பனிஷ்மென்ட் வாங்கி குடுக்கறது அப்படின்னா, பிரைவேட் கம்ப்ளைண்ட் தான் குடுக்கணும். ஜேஎம் கோர்ட்ல செக்ஷன் 200 சிஆர்பிசிலயும், இல்ல இப்ப வந்திருக்கிற புது ஆக்ட் பிஎன்எஸ்எஸ்ல வந்துட்டு செக்ஷன் 233ல ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி சீட் பண்ணிட்டாங்க. அவங்கள வந்து பனிஷ் பண்ணணும்னு சொல்லி கேட்கலாம். சரி இப்போ ஒரே குற்றத்திற்கு 2 முறை தண்டிக்கிற அந்த ஒரு விதி டபுள் சாப்பர்டியோ அப்படின்றது இதுக்கு அப்ளை ஆகாதா அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அப்ளை ஆகாது. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க அந்த லிமிட்டேஷன்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே போட்ட என்ஐ ஆக்ட் எப்படி ஃபைல் பண்ணணும்? எப்படி இந்த செக் கேஸ ஃபைல் பண்ணணும்ன்றதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல போய் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க.